இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பால் விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும், பால் விநியோகம் 100% மக்களை சென்றடையும் என்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். சென்னையில் பேட்டியளித்த அவர், ஏற்கனவே புயல் மற்றும் வெள்ளம் வந்தபோது பால் விநியோகம் முழுமையாக நடந்ததாக கூறினார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான், மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில் பல புயல்கள் வந்தது. 21 ஏற்பட்ட புயல், அதுக்கப்புறம் சென்னையை தாக்கிய புயல், தூத்துக்குடியை தாக்கிய பெருவெள்ளம், இது எல்லாவற்றிலுமே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் விநியோகம் பண்ணோம். அந்த படிப்பினைகளை வைத்து இப்போது மிக தெளிவாக முழு ப்ரிப்பரேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதில் எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு பால் தட்டுப்பாடு என்பது வராமல் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் விநியோகம் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் நம்ம இடத்துல இருக்கிறது. அது குறித்த நேரத்தில் போய் மக்களுக்கு சென்றடையுமா எப்படி சார்? அது 100% குறித்த நேரத்தில் சென்றடையும். நீங்கள் சென்னைக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ப்ரிப்பரேட்டரி மெஷர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் மூலமாகவும் நாங்களும் இணைஞ்சு செய்திருக்கோம். அதில் அப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. முழு தயாரில் நம்ம இருக்கோம். போதிய அளவுக்கு நம்மகிட்ட ஸ்டாக்கு நம்மகிட்ட இருக்குது. அதில் பிரச்சனைகள் எதுவும் வராது. சார், இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் மாடு கறவையில் இயந்திரங்கள் மூலமாக பால் கறக்காங்க. அதை நீங்கள் படிப்படியாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது அப்படி பண்ணால் கொள்முதல் ஒரு நாளையிலேருந்து 29 முதல் 22 லட்சம் வரை கொள்முதல் இருக்குது. அந்த இயந்திரம் பயன்படுத்தினா எந்த அளவுக்கு கொள்முதல் அதிகம்? இப்போ 22 தப்பு. இப்போ 36 லட்சம் நம்ம கொள்முதல் இருக்குது. அது போக கொள்முதல் பண்ணி லோக்கலில் செயல்படக்கூடிய இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம ப்ரொஃபைல் இன்னும் அதோட பெருசு தான். மெஷினால் பால் கூடாது. பால் அந்த மெஷின் இன்றைக்கி, ஆனால் நீங்கள் நிறைய கிராமங்களில் இப்போ பால் கறப்பதற்கான ஆட்கள் குறைவாக இருக்குது. அதனால கொஞ்சம் நாங்கள் இயந்திரங்களை போட வேண்டிய சூழல் வருகிறது. அதற்காக நம்முடைய பால் உற்பத்தியாளர்கள் நாங்கள் பயிற்றுவிச்சு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மற்றபடியாக பால் பெருக்குவதற்கு பல நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று தான் இன்றைக்கி பெரிய அளவில் கடன் திட்டங்கள் போன்றவற்றை வழங்கி அதை ஊக்கப்படுத்தி அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்புட் சர்வீசஸ் நிறைய அதற்கான சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். கால்நடை வளர்ப்புக்கான உதவிகள். அதனால் அது கண்டிப்பாக படிப்படியாக அந்த பால் உற்பத்தி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெருகும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.